بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقال تعالى في القرآن الكريم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقائلا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏகிறவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரை மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் பயான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் உன்னதமான ஒரு பயணத்திற்காக வேண்டி நீண்ட நாட்கள் நீயத்தோடு அல்லாஹ்வுடைய இல்லத்தை தரிசிப்பதற்காக வேண்டி எம்மோடு சேர்ந்து பயணம் செய்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆஜிமார்கள் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு, அன்பார்ந்த சொந்தங்களே, உறவுகளே, நாம் செல்லக்கூடிய பயணம் என்பது ஒரு உன்னதமான ஒரு பயணம். நம் எல்லோருக்கும் இருக்கிறது தான். சாதாரண நாம் போகக்கூடிய சுற்றுலா மாதிரியான ஒரு பயணம் அல்ல, மிகவும் புனிதமான ஒரு பயணம், புனித யாத்திரை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்காக வேண்டித்தான் நாம் பயணம் புறப்பட இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாம் அனைவருடைய நியத்தையும் கவர் செய்து வைக்கட்டும். எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் அந்த இல்லத்தை நாடி செல்கிறோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் முழுமையாக நிரப்பமாக தந்தார்கள் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே, அந்த இடத்திற்கு செல்வதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை அந்த இடத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டு இருப்பது அவசியமாக இருக்கிறது. அப்போதுதான் அந்த இடத்தினுடைய மகத்துவத்தை ஓரளவாக உள்ளத்துல நாம கொஞ்சம் வச்சுக்க முடியும், கொஞ்சம் அதனுடைய கண்ணியத்தை நம்ம விளங்க முடியும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்கள் வேறு எங்காவது அலைப்பாயலாம். நாம் போகக்கூடிய இடம் எப்படியாப்பட்ட ஒரு இடம், அந்த இடத்தில் நாம் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் விரிவாக இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த முழு புரோகிராமுடைய நிகழ்ச்சியிலும் நாம் பார்ப்போம். ஏன்னு சொன்னா, நம்ம பாருங்க, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போறோம்னு வைங்க, எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாம கிளம்பி செல்வோம். உதாரணத்துக்கு ஒரு கலெக்டர் ஆபீஸ்க்கு போறோம்னா எந்த அளவுக்கு நாம நம்ம ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், நம்ம பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும், ஒரு கலெக்டர்கிட்ட பேச போறோம், என்னென்ன பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், எவ்வளவு ஒரு தயாரிப்போட போவோம். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம போறது தெரிந்ததுனாலதான் முன்கூட்டியே முன் தயாரிப்பு செய்யணும். அதே மாதிரி நாம போகக்கூடிய இடம் இருக்குது சாதாரண இடம் அல்ல,
அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்வான். 3வது அத்தியாயத்தினுடைய 96வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், இன்ன அவ்வள பைத்தின் முதிஅ லின்னாசி, மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்வை வணங்குவதற்காக முதலில் அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட இல்லம் எதுவென்று சொன்னால், அல்லதி பிபக்கத முபாரகா, பரக்கத் பொருந்திய அந்த மக்கா. அதாவது மக்காவிற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு பெயர். அல்லாஹ் ஒரு சில பெயர்களை சொல்வான் மக்காவிற்கு. அந்த மக்காவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? தொடர்ந்து அல்லாஹ் பேசுவான், முதலில் ஆலமீன், ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அது நேர்வழி காமிக்கக்கூடிய ஒரு இடம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். ஆக நாம் செல்லக்கூடிய இடம் என்பது மனித அபுல் பஷர் என்று சொல்லக்கூடிய மனித குலத்தின் தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இந்த உலகம் முடியும் வரை, கியாமத் ஏற்படும் வரை இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் வணங்குவதற்காக வேண்டி, அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி முதலில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இறை இல்லம் காபா. அந்த மக்காவில் இருக்கக்கூடிய காபா, அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை வணங்குவதற்காக முதலில் ஏற்படுத்தினார். அந்த இடத்துக்கு நம்ம போகும். நம்ம ஊர்ல 100 பள்ளிவாசல் இருக்கலாம். சில பள்ளிகள்ல, சில ஊர்கள்ல நிறைய பள்ளிகள் இருக்கும். மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி 50, 60, 70, 100, 150 எத்தனையோ பள்ளிகள் இருக்கும். ஆயிரக்கணக்கான பள்ளிகளை நாங்கள் கட்டினாலும் இந்த பள்ளியில் தொழுவதை போன்ற நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கோடான கோடி பணத்தை கொண்டு ஜோடித்தாலும், காபாவை போன்றே ஒரு உருவத்தை நாங்கள் ஏற்படுத்தினாலும், எவ்வளவு பெரிய உலகத்தில் மிக சிறந்த இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நமது பள்ளியில் தொலை வச்சு தொழுதாங்கன்னு சொன்னா, இந்த பள்ளியில தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அதே தான், எவ்வளவு கோடி செலவு செஞ்சு நம்ம ஏற்படுத்தக்கூடிய பள்ளியில தொழுதா அதே நன்மை தான். ஆனா காபா, மக்காவை பொறுத்தவரை அப்படி அல்ல. மக்காவை பொறுத்தவரை அப்படி அல்ல. அங்க தொழக்கூடியவர்களுக்கு என்று தனி சிறப்பு இருக்கிறது, அதிகமான நன்மைகள் இருக்கிறது. அந்த இடத்தில் தொழக்கூடிய நன்மை என்பது வேறு உலகத்தில் எந்த மூளை முடுக்கில் சென்று நீங்கள் தொழுதாலும் நன்மை கிடைக்காது. இது உள்ளத்தை நல்லா நம்ம ஆழமா பதிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அங்க போயிட்டு நாம செய்யக்கூடிய சில அமல்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அது வீரியமானது, எந்த அளவுக்கு அல்லாஹ்வை ஒப்புக்கொள்ளக்கூடியது என்பதை நாம் விளங்கியிருந்தால், அல்லாஹ்விடத்தில் கேட்பதை மிக உள்ள ஓர்மையோடு கேட்போம். இல்லைன்னு சொன்னா சாதாரணமா நம்ம பள்ளியில தொழுவதை போன்று சும்மா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து எந்திரிச்சு வந்தோம்னு சொன்னா உண்மையில் அந்த இடத்தினுடைய மகத்துவத்தை நாங்கள் அறியவில்லை என்றுதான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக நாம் செல்லக்கூடிய அந்த இடம் மிக உன்னதமான ஒரு இடம், அதிக அமல்கள் செய்யக்கூடிய இடம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்வான், ஃபீஹி ஆயத்துன் பையினாத், அங்கு அத்தாட்சி இருக்கிறது. அங்கு அத்தாட்சி அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். மகாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ற இடம். அங்கு அல்லாஹ் இன்று வரைக்கும் அதை ஒரு அத்தாட்சியாக, ஒரு ஆதாரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைய வரைக்கும் அதை ஏற்படுத்தி இருக்கிறான், பாதுகாக்கப்பட்டுதான் இருக்கிறது. வமன் தஹலஹு கான ஆமீனா, யார் அந்த மக்காவுக்குள் நுழைவார்களோ அவர்கள் நிம்மதி பெற்றவர்களாக, அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடம். அதற்கும் நுழைந்து விட்டாலே உங்களுக்கு பாதுகாப்பு, அல்லாஹ் சொல்கிறார். அதற்கும் நுழைந்து விட்டாலே உங்களுக்கு பாதுகாப்பு. அது மாத்திரமல்ல, வலில்லாஹி அலன் நாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி யாரெல்லாம் சக்தி பெற்று இருப்பார்களோ, உடல் மூலியமாகவும் பொருளாதார மூலியமாகவும் அங்கு சென்று ஹஜ் செய்வதற்காக வேண்டி, உம்ரா செய்வதற்காக வேண்டி யாரெல்லாம் சக்தி பெற்று இருப்பார்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று செய்யட்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பதிவு செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது காமித்த மிகப்பெரிய ஒரு கருணை. அன்பானவர்களே, உள்ளத்துல நல்ல ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கொடுக்கக்கூடிய இந்த தொகையின் காரணமாக நாம் உம்ராவுக்கு போகல, நான் கொடுக்கக்கூடிய இந்த பணத்தின் காரணமாக நான் உம்ராவுக்கு போகல, அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்ததின் காரணமாகத்தான் உம்ராவுக்கு போக வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.
நான் எவ்வளவு கோடிகளை இறைத்தாலும் எத்தனை கோடிகளை கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய அழைப்பு அவனுடைய அனுமதி இல்லாமல் அந்த மண்ணில கால வைக்க முடியாது. அப்ப நாமெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்தில் நாம் காலை வைக்க போகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை அழைத்திருக்கிறான் என்ற அந்த எண்ணம் உள்ளத்துல வரணும். நமக்கு காசு இருக்குது, கொடுத்தா கூட்டிட்டு போயிடுவாங்க, எத்தனையோ உம்ரா சர்வீஸ்கள் இருக்கிறாங்க, பணத்தை கொடுத்தா கூட்டிட்டு போய் விட்டுவாங்க அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அது மிக 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 பிழையான ஒரு எண்ணம். இமாம் சொல்லுவாங்க, பல காரூசாரி அதாவது பல சம்பவங்கள் சொல்லுவாங்க, பணம் கட்டி பிளைட் ஏற முடியாத சூழ்நிலையெல்லாம் போய் இருக்குது. எத்தனையோ சம்பவங்களை பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் போக முடியாது. அப்ப அல்லாஹ் இவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு வந்து அமர்த்தி இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவருடைய முழு கருணையோடு முழு ஒவ்வொருவரோடு அவனுடைய இல்லத்தை சென்று நாம் தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்தரல வேண்டும் என்று அதிபதி நாம் பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் மீண்டும் உள்ளத்தில் நம்ம பதிவு செய்து வைத்துப்போம். நாம் செல்லக்கூடியது நம்முடைய பணத்தின் காரணமாக நாம் உம்ராவுக்கு செல்லவில்லை. அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு என்னை அழைப்பு விடுத்திருக்கிறார். என்னை அல்லாஹ் அழைத்ததின் காரணத்தினால், அவன் அனுமதி கொடுத்ததின் காரணத்தினால்தான் நாம் அங்க போறோம். அதனால ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நாம அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு நம்ம இந்த இடத்திற்கு நாம் செல்ல போகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம பாவங்களை முழுமையாக மன்னித்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்த இடத்தினுடைய மகத்துவத்தை வணங்குவதற்காக ஒரு ஹதீஸை நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், قال النبي صلى الله عليه وسلم لا تزال هذه الأمة لا تزال هذه الأمة بخير. இந்த உம்மத் இருக்கிறதே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமுதாயம் இருக்கிறதே, இவர்கள் நலவின் மீது நிலைத்தே இருப்பார்கள். நலவின் மீது நிலைத்தே இருப்பார்கள். எதுவரை தெரியுமா? எதுவரைக்கும் இந்த மக்காவுடைய குடும்பத்தை கண்ணியத்தை பேணி பாதுகாத்து அவர்கள் நடந்து கொள்வார்களோ அந்த காலமெல்லாம் அந்த மக்கள் அந்த சமூகம் நலவிலே இருப்பார்கள், நல்ல விஷயத்தின் மீது இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அதனுடைய கண்ணியத்தை அதனுடைய கண்ணியத்தை அதை கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை அவர்கள் முழுமையாக கொடுத்து பேணி பாதுகாத்து இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நலவின் மீதே இருப்பார்கள். எப்பொழுது இந்த சமூகம் இந்த மக்காவுடைய கண்ணியத்தை அவர்கள் உணராமல் இந்த கண்ணியத்தை அவர்கள் வீணடிப்பார்களோ, அங்கு சென்று தேவையில்லாத வீண் விளையாட்டுகள் கேலி கூத்துகளில் ஈடுபட ஆரம்பிப்பார்களோ, அந்த மக்காவுடைய மகத்துவத்தை உள்ளத்திலிருந்து அவர்கள் எடுப்பார்களோ, அதை அவர்கள் எப்பொழுது வீணடிப்பார்களோ அவர்கள் அந்த கணம் அழிந்து போய்விட்டார்கள். அந்த கணம் அவர்கள் அழிந்து போய்விட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆக அதனுடைய மகத்துவத்தை நம்ம உள்ளத்துல நம்ம தாங்கி அங்கு சென்று நாம் செய்யக்கூடிய அமல்கள், அங்கு சென்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை நாளை மறுமையில் உயர்ந்த ஒரு அந்தஸ்துக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். இந்த நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி, வீட்டுல இருக்கிற மாதிரி நம்முடைய குணங்களை சரி செய்யாம, நம்முடைய வார்த்தைகளை சரி செய்யாம, அந்த இடத்தினுடைய மகத்துவத்தை பற்றி அறியாம நாம் சாதாரணமாக இருப்போம் என்று சொன்னால், எனது வார்த்தையில் ஒரு கண்ணியம் இருக்காது என்று சொன்னால், எனது பார்வையில் ஒரு கண்ணியம் இருக்காது என்று சொன்னால், அது அழிவை நோக்கி செல்லக்கூடியது என்பதை நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும். அங்கு அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக, கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடியவர்களாக, கண்ணியமானவர்களாக அடுத்தவர்களை பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் இந்த உலகத்தில் மக்களுக்கு மத்தியில் பணக்காரனாக இருக்கலாம், கண்ணியவனாக இருக்கலாம், ஆனால் எனது பார்வையில் மற்றவர்கள் இழிவானவர்களாக நான் பார்க்க ஆரம்பிப்பேன் என்று சொன்னால், மக்களை இழிவாக கருத ஆரம்பிப்பேன் என்று சொன்னால், அவர்களை விட மோசமானவர்கள் யாராகவும் இருக்க முடியாது. அது மிகப்பெரிய கை சேதத்தை கொண்டு விட்டு அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, அந்த இடத்துல அதிகமாக கண்ணியமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாகவும், கண்ணியமாகவே அனைவர்களையும் பார்க்கக்கூடியவர்களாகவும், நல்ல அமல்களை நாமும் செய்யக்கூடியவர்களாகவும், பிறரையும் நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி மக்காவுடைய மகத்துவங்கள் நாம் அறிந்து நம்முடைய நாட்களை செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் சில பெயர்களை இந்த மக்காவிற்கு சில பெயர்களை அல்லாஹ் சொல்வான். அதில் முதலாவது சொல்லும் பொழுது
மக்கா எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். மக்கா என்றால் என்ன என்று இமாம்கள் அதற்கு விளக்கங்கள் சொல்லும் பொழுது, மக்கா என்றால் பாவங்களை அழிக்கக்கூடியது, மனிதர்களுடைய பாவங்களை அழிக்கக்கூடியது என்பதாக சொல்வார்கள். உண்மைதான். நாம் மக்காவுக்கு செல்கிறோம், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறோம், தௌபா செய்கிறோம், பாவமன்னிப்பு கேட்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய எல்லா பாவங்களையும் இந்த மக்காவானது அழித்து விடும். அல்லாஹ் அழித்து விடுவான். அங்கு சென்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு துவாக்கள், அழுகைகள், பாவமன்னிப்புகள் அங்கீகரிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு நியத்தோடு அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடக்கூடியவராக இருக்கணும். உலகத்துல எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருப்போம், தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, நம்ம உற்றார்களுக்கோ, உறவினர்களுக்கோ, சகோதரர்களுக்கோ, சமுதாயத்திற்கோ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பாவத்தை நாம் செஞ்சிருப்போம். ஆனால் அதற்கெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்துல மன்றாடுவதற்கான சரியான ஒரு இடம் என்றால் இந்த மக்கா. அல்லாஹ்விடத்துல எவ்வளவு பாவம் கேட்க முடியுமோ, எவ்வளவு சுஜூதிலே நாம் அழுத முடியுமோ, அல்லாஹ்விடத்தில் அழுது கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு அழுது 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 அதிகமான துவாக்களை, பாவ மன்னிப்புகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். திரும்பி வரும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் பிறந்த பாலகனை போன்று பாவம் இல்லாதவராக மீண்டு வரக்கூடியவராக அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆக மக்கா என்பது பாவங்களை, மக்களுடைய பாவங்களை அழிக்கக்கூடியது என்பதாக உலமாக்கள் பதிவு செய்கிறாங்க. அடுத்து சொல்லக்கூடிய இரண்டாவது வார்த்தை பக்கா. முதல்ல நம்ம பார்த்த வசனத்துல வந்த வார்த்தை பக்கா. பக்கா என்று சொன்னால் மக்கள் கூட்டம் நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு இடம் என்பதாக விளக்கம் கொடுக்கிறாங்க. அதை நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மாதங்களும் எல்லா நாட்களும் மக்கா ஒரு கூட்டமாகத்தான் இருக்கும். காபா என்றைய தினமும் அது சுற்றப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வினாடியும் சுற்றி கொண்டே இருப்பார்கள், தவாப் செய்து கொண்டே இருப்பார்கள். ஏதோ ஒரு தலை காபாவை நோக்கி சுஜூதிலே அழுது கொண்டேதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடமான அந்த காபா. அது மாத்திரமல்ல, அதற்கு வேறொரு விளக்கமும் சொல்லும் பொழுது எதிரிகளை அப்படியே நொறுக்கி வீசக்கூடியது. யாரெல்லாம் காபாவை இடிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாகவே வந்த வரலாறை நாம் படித்திருப்போம். அவர்களை எல்லாம் அப்படியே தகர்த்து எறிந்தது. இன்றைக்கல்ல, கியாமத் நாள் வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் அப்படியே தகர்த்து நொறுக்கி வீசக்கூடிய ஒரு இடமாகத்தான் அந்த இடம் இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சொல்லும் பொழுது அல் பலதுல் அமீன் வத்தீனி வஸ்ஸைத்தூன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்வான். அந்த சூறாவை நாம் படித்து பார்க்கும் பொழுது அது பாதுகாப்பு, அபயம் அளிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திற்கு சென்று விட்டாலே அது பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு இடம் என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வமன் தகலஹு கான ஆமினா. யார் அதை நுழைவார்களோ அவர்கள் நிம்மதி பெற்றவர்களாக, பாதுகாப்பு அடைந்தவர்களாக அதில் இருப்பார்கள் என்ற வசனத்தை நாம் பார்க்கிறோம். நான்காவதாக பார்க்கும் பொழுது உம்முல் குரா. மக்காவிற்கு இன்னொரு பேர் உம்முல் குரா, அதாவது நகரத்தின் தாய் என்பதாக அதற்கு பெயர். என்றால் தாய், குரா என்றால் அந்த நகரங்கள். அப்போ உம்முல் குரா நகரத்தின் தாய். இதற்கு சொல்லும் பொழுது உலமாக்கள் இதற்கு நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அப்போ உம்முல் குரா என்ற இந்த வார்த்தை மிக ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. என்னவென்று பார்த்தால், எல்லா நகரங்களுக்கும் தாய் நகரமானது இந்த மக்கா என்பதாக விளக்கம் கொடுக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, மக்காவுடைய வரலாற்றுடைய செய்திகளை சிலர்கள் எழுதும் பொழுது அல்லாஹ் இந்த உலகம், வானம், இந்த பூமி எல்லாற்றையும் படைப்பதற்கு முன்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய அரிஷானது தண்ணீரின் மீது இருந்தது என்று வரலாற்றை பதிவு செய்யறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுதும்